நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். அவர் வரும்போது கடந்த 3 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி பிரசங்கம், த லாஸ்ட் சர்மன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், சர்மன் ஆன் த மவுண்ட் ஆலிவ்ஸ் ஆர் ஆலிவட் டிஸ்கோர்ஸ், ஒலிவமலை பிரசங்கம் என்ற தேவ செய்தியை, அந்த வேத பாடத்தை கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். த லாஸ்ட் சர்மன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் தி இயர். இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி சொற்பொழிவு. அது மத்தேயு 24, 25 அதிகாரங்கள், லூக்கா 21, மார்க் 13 ஆகிய அதிகாரங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். அந்த ஒலிவமலையில் இருக்கும்போது இயேசுவிடத்தில் சீஷர்கள் 3 கேள்விகளை கேட்குறாங்க. இயேசு சொன்னார், அவங்க தேவாலயத்தை காட்டும்போது இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னார். இது எப்போது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, இயேசு அதற்கு பதில் சொன்னார். இயேசு சொன்னபடியே, இயேசு சொல்லி சரியாக 40 ஆண்டுகளில் அவர் சொன்னபடியே தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு வெஸ்பேசியன் என்ற மன்னருடைய நாட்களில் அவருடைய மகன் தீத்து தளபதியாக இருக்கும்போது தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு. அவர் கேட்ட 2வது கேள்வி என்ன? நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து அந்த சொற்பொழிவில் தம்முடைய வருகைக்கான 10 அடையாளங்களை சொன்னார். அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்குது. 10 அடையாளங்களை சொன்னது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும், அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர்களுக்கு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் ஒரு அத்திமரம் துளிர் விடும்போது, மற்ற மரங்கள் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபிக்கிறது என்று அறிந்திருக்கிறது போல் இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும்போது முடிவு சமீபம், என்னுடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாரு. அவருடைய வருகை சமீபங்கிறத இப்போ நம்ம எல்லாருமே காணக்கூடியதாக அது இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 3வது கேள்வி என்ன? உலகத்தினுடைய முடிவு என்ன? அது ஒரு நீண்ட கதை, நம்ம அதுக்குள்ளாக போல. இப்போ பிரியமான சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு திரும்ப வருவார், 1000 கல் அரசாட்சி இருக்கும், அப்புறம் வெள்ளை சிங்காசனம், புதிய வானம் புதிய பூமி, அது இன்னும் நாள் இருக்குது. அது 3 காரியங்கள் கேட்டாங்க. பிரியமான இதை சொல்லும்போதே, அவருடைய வருகைக்கான அடையாளத்தை சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து 2 சம்பவங்களை, நடந்த நிகழ்வுகள், 2 நிகழ்வுகளை அவருக்கு சுட்டி காட்டினார். அவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது 2 முக்கியமான நிகழ்வுகளை இயேசு சுட்டி காட்டினார். என்ன 2 நிகழ்வுகள்? நோவாவின் காலத்தில் நடந்தது, லோத்தின் காலத்தில் நடந்தது. 2 குறித்து ஒரு 5 காரியங்கள் பார்த்தோம். நோவா காலத்தில் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், சாதாரண லைஃப் ஸ்டைல். குடித்தார்கள்னால் மதுபானம் குடித்தார்கள் என்றால, தண்ணி ஏதோ அவங்க குடித்தாங்க, சாப்பிட்டாங்க, தின்னாங்க, குடித்தாங்க. கல்யாணம் காட்சின்னு இருந்துச்சு. லோத்து காலத்தில் கல்யாணம்லாம் கிடையாது. அன்றைக்கி ஒரு ஃப்ரீ செக்ஸ் பீரியட் இருந்துச்சு. ஒரு கேஷுவல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரியமான லோத்து காலத்தில் ஒரு வளர்ச்சி இருந்தது, விவசாயம் வந்தது, காமர்ஸ் வந்தது, இன்ஜினியரிங் வந்தது. பிரியமான ஒரு வளர்ச்சி இருந்தது. நோவா நீதிமானாக ஒரு அழிவை குறித்து பிரசங்கம் பண்ண ஜனங்கள் கேஷுவலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. லோத்து அதே போல் நீதிமானாக தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு சோதோமின் பாவத்தை குறித்து கண்டித்து பேசினா ஜனங்கள் ஒரு கேஷுவல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டான். லோத்து சோதோமிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்டான். என்றைக்கு லோத்து சோதனை விட்டு வெளியே போனாரோ, என்றைக்கு நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தாரோ, அன்றைக்கே தேவ கோபாக்கினை பூட்டப்பட்டது.
நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. லோத்தினுடைய காலத்தில் இருந்து வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்தது. பூமியில் இருந்த ஒருவராகியும் அதற்கு தப்பி போகவில்லை. அந்த பேழைக்குள் பிரவேசித்த பிரியமானவர்களே, நோவாவுடைய குடும்பம் சோதமிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்ட, பிடுங்கி கொண்டு போகப்பட்ட லோத்தனுடைய பிள்ளைகள் அவர்களை தவிர மற்ற எல்லார் மேலும் அழிவு வந்தது. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போதும் அப்படியே நடக்கும். இந்த 5 காரியங்கள் நடக்கும். ஒன்று, நோவாவை போல லோத்துவை போல தங்களுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்கள். ஆனால் ஜனங்கள் சாங்கபங்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் காய்ச்சின்னு போய்கிட்டு இருப்பாங்க. ஏதோ புசிச்சோம் குடித்தோன்னு இருப்பாங்க. வாங்கணும், விற்றோம், கட்டணும், வீட்டை கட்டணும், அதை கட்டணுன்ட்டு இருப்பாங்க. பிரியமான பிஸ்னஸ் நடக்கும், விற்றோம், வாங்கணும்னு இருப்பாங்க. காமன் லைஃப். அவங்களுடைய பாவத்தை பற்றியே சொல்லலை. நோவா காலத்தில் இருந்த பாவத்தை பற்றியே சொல்லலை. லோத்தின் காலத்தில் இருந்த பாவத்தை பற்றி சொல்லலை. கேஷுவல் லைஃப். பீப்புள் வில் பி லீடிங் எ கேஷுவல் லைஃப். நோவாவின் காலத்தில், லோத்துவினுடைய காலத்தில், நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்த உடனே ஜலப்பிரளயம் வந்தது போல், லோத்து சோதோமை விட்டு வெளியே போன உடனே அங்கே அக்கினியும் கந்தகம் வந்தது போல் உலகத்தில் மகா உபத்திரவ காலம் வரும். சபை இன்றைக்கி தடை செய்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி இருக்கும். உலகத்தில் மகா உபத்திரவ காலம் இருக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல், லோத்தின் காலத்தில் நடந்தது போல் இது நடக்கும். பிரியமானல ஒரு ரகசியம் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம் என்று. இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, அழிவுள்ளது அழியாமையை தரித்துக்கொள்ள, அதாவது மரித்தவர்கள் அவங்க அழியாமை நித்திய ஜீவனை தரித்து கொள்வார்கள். உயிரோடு இருக்கிற நாம், சாவுக்கு ஏதுவான நாம் இன்னும் சாகலை, ஒருவேளை என்னைக்கும் நம்ம சாகலாம். சாவுக்கு ஏதுவான நாம் ஒரு நாள் சாவாமையை தரித்து கொள்வோம். பிரியமானவர்களே, அப்போது இந்த உலகத்தில் தேவ கோபாக்கினை கொட்டப்படும். இந்த உலகத்தில் தேவ கோபாக்கினை கொட்டப்படும். அப்போ இயேசு ஒரு 3 உதாரணங்களை சொன்னார். 2 பேர் ஒரு படுக்கையில் படுத்திருக்காங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, ஒருத்தர் கைவிடப்படுறாரு. 2 பேர் வயலில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, ஒருத்தர் கைவிடப்படுறாரு. 2 பெண்கள் வீட்டில் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் எடுத்துக்கொள்ளப்படுறா, ஒரு பெண் கைவிடப்படுறா. கைவிடப்பட்டவங்க பூமியில் இருப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எங்கே? எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எங்கே? பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். சர்க்கரை எங்கே இருக்கோ அங்கே எறும்பு வரும். என் ஜீவன் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நான் அவரோடு கூட போய் சேர்ந்து கொள்வேன். இதைத்தான் நம்ம ராப்சர்னு சொல்கிறோம். ராப்சர் என்றால் லத்தீன் வேர்டு ராப்ரிமம். அந்த ராப்ரிமம் என்ற லத்தீன் சொல் வல்கேட் வேதாகமத்தில் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கிற இடத்துல இந்த ராப்ரிமம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் உள்ள ஆங்கில சொல் ராப்சர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஒரு நாள் ஒரு அறிவு ஜீவி என்கிட்ட கேட்டார், ராப்சருங்கிற சொல் பைபிளே இல்லை, ராப்சருங்கிற சொல் பைபிளே இல்லைன்னார். நான் சொன்னேன், சார் பைபிளுங்கிற சொல்லே பைபிளில் இல்லை சார்ன்னு. பைபிளுங்கிற சொல்லே பைபிளில் இல்லை சார். ஆமாம் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தான் ராப்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இதில் காட்டப் என்றது இங்கிலீஷில் இருக்குது, ராப்ரிமம் என்று லத்தீன் மொழியில் இருக்குது. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அவர் வரும்போது அந்த சனப்பொழுது, இமைப்பொழுது நம்ம மறுரூபமாகும். சாவுக்கு ஏதுவான சாவாமையை தரித்து கொள்ளும், அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும். பிரியமானவர்கள், இந்த அற்பமான சரனுடைய மகிமையான சரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி நம்ம யூடியூப் இந்த கேமராலாம் வருமுன்னாலே மாயமானார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்ம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது யூடியூப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரியமான நீங்கள் போய் பாருங்கள். சின்ன ஸ்கிட். மாயமாவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அந்த டைம் நம்ம எப்படி இருக்கணும்? அநேக குறிப்புகள் உண்டு. பிரியமானவர்களே, எல்லாம் பேசணும் அப்படின்னு ஆயத்தப்படுத்தும் போது அதில் ஒரே ஒரு குறிப்பை பற்றி மாத்திரம் இன்றைக்கு நான் பேசுகிறேன். அந்த மூமெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அந்த மறுரூபம் ஆகணும்னா அந்த மூமெண்ட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில குறிப்புகளை உங்களோட வேகமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
பிரியமானவர்களே, நுழைவு வசனமாக 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். உங்களுடைய ஆவி, நம்ம இதுக்கு முன்னால் ஒய்எம்சியில் செமினார் வச்சுருக்கோம், இங்கேயும் பேசியிருக்கோம். மேன் இஸ் அ ட்ரைகோட்டோமி பேயிங். மனிதன் ஒரு முக்கூட்டு பரிமாணம் உள்ளவன். நமக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. மனிதன் என்று சொல்கிறது ஆத்மா தான், ஆத்மி அப்படின்னு சொல்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, நம்ம சரீரம். இங்கே வாசிக்கிறோம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றம் ஒரு சின்ன குற்றம் கூட சொல்லக்கூடாது. உன் ஆவியில் இப்படி ஒரு இருக்குது, ஆவியில் பெருமை இருக்குது, உன் ஆவியில் இந்த குற்றம் இருக்குது, உன் ஆவியில் விபச்சாரம் இருக்குது, உன் ஆவி பயந்த ஆவியாக இருக்குது அப்படின்னு ஆவியை பற்றி குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஆத்மா, நம்முடைய சுக்கி அது குற்றமற்றதாக இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம், வேத வசனத்தின்படி நம்முடைய சரீரமும் குற்றமற்றதாக இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் அவர் வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 3:13 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் வேண்டியதோ, பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று அல்ல, ஒரு பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு குறை இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு பிழை இருக்கக்கூடாது. பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு பிரியமானவர்களே, அது காக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும். பிழை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், குறை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஒரு அசுசி, ஒரு சின்ன அசுத்தம் கூட இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு அசுசி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, முன்பாக நான் சொல்லியிருக்கிறேன், சிவஞான போதம் அதை மெய்கண்டார். அந்த சிவஞான போதத்தில் எழுதுவார், எப்படி அவரை தொழுது கொள்ளணுமா. செம்மலை நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி, செம்மலை நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி அப்படின்னா என்ன அர்த்தம்? பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவரை சேர விடாமல் இருக்கிற அந்த மலம், அந்த அசுத்தம், அந்த பாவம், அதை கழுவி அன்பரோடு மருவி அவரோடு ஒன்றாகி மாலர எல்லா மாய்மலத்தையும் நீக்கி நேசம் அழிந்து அன்பினாலே நிறைந்து அவர் வேடமும் ஆலயம்தான் அரணன தொழுமே. என் தோற்றத்தை பார்த்தா நான் அவர் மாதிரி இருக்கணும், என் உள்ள அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கணும். அப்படி நான் மாறி அவரை தொழ வேண்டும். செம்மல நோந்தால் சேரவட்ட அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தான் அரணன தொழுமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி தொழுவதற்கே அந்த பரிசுத்தம் வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, அவருடைய வருகை நேரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரத்தில் ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு பிழை இருக்கக்கூடாது, ஒரு அசுசி இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:14 வாசிங்க. யாவரும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு முக்கியமாக எபேசியர் 5:26-27 எடுங்க. எபேசியர் 5:26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. சபையை நம்ம வசனத்தினால் எப்படி தண்ணீர் முழுக்கினால சுத்திகரிக்கிறோமோ அதே போல் நம்ம அவருடைய வசனம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். பிரியமானவர்கள் குறை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், அப்புறம் பார்க்குறோம் பிழை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்,
அப்புறம் பார்த்தா அசுசி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம் ஒரு சின்ன ஸ்டெயின் கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஸ்டெயின் கூட இருக்கக்கூடாது. அவர் வரும்போது கண்ணிம பொழுதில் நீ மறுரூபம் ஆகணும்னா, பிரியமானவர்கள், ஆவி ஆத்மா சரீரத்தில் எந்த ஒரு சின்ன கரை காணப்படக்கூடாது. வேதம் சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, நம்ம பைபிளில் பல சொற்கள் இருக்குது. பெரும் பாதகம், பெரும் பாதகம், பாதகம், பாவம், குற்றம். பாவ நிவாரண பலி வேற, குற்ற நிவாரண பலி வேற. பாவம், குற்றம், அப்புறம் வருது பிழை, அப்புறம் வருது குறை, அப்புறம் வருது அசுசி, அப்புறம் வருது பிரியமானவர்களை கரை. கரை, பெரும் பாதகம். யாரும் பெரும் பாதகர் இருக்க மாட்டீங்க நம்புறேன். பாதகம், பாவம், குற்றம், அக்கிரமம், பிழை, குறை, அசுசி, கரை. வருகைக்கு போகணும் என்று சொன்னால் ஒரு கரை கூட இருக்கும். கரை திரையற்ற ஒரு பரிசுத்தம், கரை திரையற்ற ஒரு பரிசுத்தம். திரை என்ற ரிங்கிள்ஸ், அப்படியே வயசாக சுருக்கம் விழுந்துருது, சுருக்கம் விழுந்துருது, ரிங்கிள்ஸ். கரை திரையற்ற ஒரு பரிசுத்தம். பிரியமல்ல, சுருக்கமாக என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கரையை உண்டாகும் அப்படின்னு சொல்ல வேத வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். இந்த கரை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கோங்க. முதலாவது ஏசாயா 59 அதிகாரம் 1 முதல் சில வசனம் 3 வசனங்களை வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு உன்னுடைய நெருக்கத்திலிருந்து, உன்னுடைய இக்கத்திலிருந்து, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகலை. இந்த ஆழத்துலேருந்து ஒன்று தூக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு God's hand is not shortened that he is unable to lift you out of that miry clay. அந்த கிளையிலேருந்து, அந்த உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்க முடியாத அளவுக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, உன் ஜபத்தெல்லாம் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ ஏன் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது? வாசியுங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கு. எது நமக்கும் தேவன்? ஏன் நம்ம ஜபம் கேட்கப்படல? ஏன் இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிக்கலை? ஏன் இந்த இக்கட்டான சூழலில் அவர் நமக்கு உதவி செய்யலை? அப்படின்னா உன்னுடைய பாதகம் அல்ல, உன்னுடைய பாவம் அல்ல, உன்னுடைய பெரிய குற்றம் அல்ல, உன்னுடைய அக்கிரமமே அவர் உன்னை தூக்க முடியாமல் இருக்குது, அவர் உன்னை காப்பாற்ற முடியாமல் இருக்குது, அவர் இந்த நெருக்கத்தில் உனக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் இருக்குது. வாட் இஸ் தட்? ஏன் என்னால் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது? எவ்வளவோ ஜெபிக்கிற, நீ தேவனுடைய பிள்ளை, இரவெல்லாம் ஜெபிக்கிற, உபவாசம் இருந்து ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற, ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேக்கு? ஒரு வேளை அது ஒரு அக்கிரமம், யாரோ ஒருடைய அக்கிரமம். ஆண்டவரால் இன்றைக்கி பதில் தர முடியலை. அக்கிரமம்னு சொல்கிற பிரியமானவர்களே, உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைபட்டிருக்கிறது, அக்கிரமத்தினாலே கரைபட்டிருக்கு. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அக்கிரமத்தால் கரைப்பட்டிருக்கா? அவர் ஸ்டெயின் இருக்கா பாருங்கள். அக்கிரமன்னா பல முறை சொல்லியிருக்கேன். அக்கிரமன்னா வேறு ஒன்றுமே இல்லை, கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம், கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். தமிழில் என்ற முன்னோட்டு வரும்போது எதிர்பாரான பொருளை தரும். நீதி அநீதி, நியாயம் அநியாயம், சுத்தம் அசுத்தம், கிரமம் அக்கிரமம். எது கிரமம், எது ஒழுங்கும் கிரமமாக செய்கிறோம், எது கிரமம், அந்த கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். இப்போ 9 மணிக்கு ஆறாதர், 9 மணிக்கு ஆறாதர், 9 மணிக்குள்ளே வந்துடும் கிரமம், 9 மணிக்குள்ளே வந்துடணும். 9:05 வந்தால் கிரமமா அக்கிரமமா? 9:10 வந்தால், 9:30 வந்தால், 10 மணிக்கு வந்தால், எப்படி நம்ம ட்ரெயினுக்கு போவோமா, ஃப்ளைட்டுக்கு போவோமா, ஒரு இன்டர்வியூக்கு போவோமா? அப்போ என்ன, தேவ சமூகம் எண்ணமற்று போகுது.
தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்போ எப்படி அவர் உங்களை தூக்கி விடுவார்? எப்படி உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்? உங்களை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் கருகி போகவும் இல்லை, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு நடுவில் உங்கள் அக்கிரமம் நிற்குது, அக்கிரமம் தடையாக இருக்குது. அந்த கரை இருக்கும் மேலே. நீ கர்த்தருடைய காரியம்னா சாங்க பொங்கமாக இருக்கிற பிரியமானவர்களே, நீ எப்போ வேணாலும் வந்தா வா, காணிக்க போட்டால் போதும் அப்படிங்கிற சபை இது அல்ல. நீ தசமபாகம் கொடுத்தா போதுங்கிற சபை இது அல்ல. வருகைக்கென்று உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணுங்கிற தரிசனத்தில், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணுங்கிற தரிசனத்தில் இந்த சபை நடக்குது. இது கூட்டம் சேர்க்கிற சபை அல்ல. தாழ்மையாக சொல்கிறேன். நீ எப்போ வேணாலும் வா, நீ வந்து காணிக்க போட்டால் போதும். நீ வரவே இல்லாட்டாலும் பரவாயில்ல, உன் தசமபாகத்தை ஜிபே அனுப்பிட்டா போதும், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்லை பிரியமான, உங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிற ஒரு பயம் இருக்கணும். கிரமத்துக்கு மாறான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாதபடி காத்துக்கொள்ளணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதில் தேவ சமூகத்தில் நான் தாழ்த்தி சொல்கிறேன். நாங்கள் போயிட்டு இந்த ஃபெலோஷிப் காலையில் 9-10 மணிக்கு ஆரம்பிக்கும், 3-4 மணிக்கு முடியும். 6 மணி நேரத்துக்கு மேலே ஆராதனை இருக்கும். இந்த 6 எனக்கு விவரம் தெரிந்த வரைக்கும் மனசாட்சியோட சொல்கிறேன், ஒரு நாள் ஆகிலும் பாதி ஆராதனையில் எழும்பி தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி வெளியே போயிருப்பேன்னா, தூக்கம் வருது, பாத்ரூம் தூங்கின நினைவே இல்லை. அந்த வசனத்தை அப்படியே பால் பிடிச்ச மாதிரி பிடிப்பேன். வீட்டில் போய் அந்த பிரசங்கத்தை திரும்ப படிப்பேன், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். உங்களை போல் உலகப்பிரகாரமான வேலையில் தான் நானும் இருந்தேன். நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். தயவுசெய்து யாரை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஏசியில் நாங்கள் இருக்கும்போது, ஹெப்சிமா பிறக்கும்போது கிறிஸ்டிக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அந்த பீரியட்லேருந்து நம்ம கர்மேல் ஆரம்பிக்கும்போது ஒரு 12 ஆண்டுகள், அவனுக்கு ஒரு 12 வயசு. பெரிய மல்ல ஒரு 9 வருஷம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். என் கூட தான் இருப்பான். நான் யோசித்து பார்த்தேன், 3 வயசு பையனாக இருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு 9 வருஷம் என் கூட இருந்திருப்பான். ஒரு நாளாவது அந்த சின்ன பையன் நான் முதல் ரோலில் இருப்பேன். நாங்கள் என்ன பாஸ்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால ஒரு நாளாவது எழும்பி போயிருப்பானா அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். என் கூட இருந்த அந்த பையன் ஒரு நாளாகில் எழும்பி போனதில்லை. எப்படி நாங்கள் அப்படி பிள்ளை வளர்த்தோன்னு தெரியல. இன்றைக்கி பிள்ளைங்க உள்ளே விட்டால் கிரிக்கெட் ஆடுவாங்க போல இருக்கு. இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க. நானும் பிள்ளை வளர்த்துருக்கேன். என் பையன் கூட இருந்திருக்கான். 3 வயது பையனாக இருந்த பையன் ஹெப்சிமா பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் கூட தான் இருப்பான். நம்ம கர்மையில் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவன் என் கூட தான் உட்காந்துருப்பான். மேபி ஃப்ரம் 82 to 90. ஒரு நாள் ஆகி அவன் ஓடி விளையாண்டான்னு எனக்கு கற்பனையில் கூட இல்லை. ஒரு தேவனுக்கு அப்படி தான் எங்கள் பெற்றோர் எங்களை வளர்த்தாங்க. நாங்கள் சிஎஸ்எல் உட்காந்துருப்போம். இந்த பக்கம் காலை போட்டு உட்காந்துருக்கும்போது நல்லா நினைவு இருக்குது. அப்படியே டயர்டாக இருக்குன்னு கால் இங்கே திருப்பினா எங்கள் அம்மாவை தட்டுவாங்க. என்ன கோயிலில் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், இந்த கால் வலிக்குதுன்னு இப்படி திருப்பி உட்காந்து தரையில் உட்காந்துருப்போம். ஒரு தட்டுவாங்க. எங்களை யாரும் அடித்ததில்லை, அதனால தட்டியிருக்காங்க. தேவனுடைய சமூகத்தில் எப்படி நம்ம இருக்கிறோம்? எல்லாவற்றையும் கிரமமாக செய்கிறோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம் காணப்படுதா? யாரும் பாவிகள் கிடையாது, பெரிய பாதகர்கள் கிடையாது. ஆனால் இந்த வருகையில் நீங்கள் போகாதபடிக்கு, உபத்திரவ காலத்துக்கு நீங்கள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. எப்போ வேண்டுமானாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். மனுஷகுமாரன் வருவதற்குரிய அடையாளம் என்ன? நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து சோதனை விட்டு வெளியே போனது போல ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் கண்ணிமை பொழுதில் மறுரூபம் ஆவார்கள். அந்த நேரத்தில் அக்கிரமம் என்னும் கரை நம்மகிட்ட காணப்படக்கூடாது. பிரியமானவர்களே, அதனால தான் வாசிக்கிறோம் எரேமியா 2:22. நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வரோம், ஜெபம் பண்ணுறோம், இப்படி ஊழியம் செய்கிறோம், அப்படி செய்கிறோம் அப்படின்னாலும், எப்பா அக்கிரமத்தின் கரைகள் என் முன்னால் இருக்கப்பா, நீ இப்படிலாம் செய்கிறேன், இப்படிலாம் ஊழியம், அக்கிரமத்தின் கரைகள் என் முன்னால் இருக்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன். சங்கீதம் 66:17-18 வேத வசனத்தை தான் காட்டித்தார்.
உங்கள் மேலே நான் பாரத்தை சுமத்த விரும்பலை. ஆனால் நீங்கள் ஒருவராகிலும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. உங்கள் அக்கிரமே நீங்கள் கைவிடப்படுவதற்கு காரணமாக போய்விடக்கூடாது என்ற பயத்திலே நான் சொல்லுகிறேன். வாசியுங்கள் சங்கீதம் 66, 17, 18. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை புகழ்ந்து பாடுறேன், ஊழியெல்லாம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் உன் இருதயத்தில் ஒரு அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால், பிரியமானவர்களே, அது இங்கிலீஷில் இருக்குது, ஃபேத்ஃபுல் வேர்ஷனில், இஃப் ஐ ரிகார்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட், இனிக்விட்டியை நான் ரிகார்ட் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் சொல்கிற மாதிரிலாம் முடியாது, அப்படியெல்லாம் ஓடி ஓடி கோயிலுக்கு வர முடியாது. கோயிலில் உட்காந்து அவர் போர் அடிப்பார், கொஞ்சம் நினச்சி வெளியே போய் நின்றுட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தூக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேனே. ஆனால் இருதயத்தில் இஃப் ஐ ரிகார்ட் இனிக்விட்டி, இஃப் ஐ ரிகார்ட் இனிக்விட்டி, பெரியமலை இன்னொரு மொழிப்பு இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் இருக்குது, இஃப் ஐ ஹேட் செரிஸ்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட், நான் எவ்வளவு தான் புகழ்த்தாலும் சரி, எவ்வளவு தான் பாட்டு பாடினாலும் சரி, எவ்வளவு தான் நான் கோயரில் இருந்தாலும், மியூசிக் வாசித்தாலும், மீடியாவில் இருந்தாலும், என் சண்டே ஸ்கூல் எடுத்தாலும், என் இருதயத்தில் நான் செய்கிற தப்பை நான் சரின்னு சொல்லுவேனே. ஆனால் அக்கிரமம் என்னை கரைப்படுத்தி விடும், அக்கிரமம் என்னை கரைப்படுத்தி விடும். அதனால் தயவு செய்து அக்கிரம காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கு அனைவருடைய ஜெபங்களுக்கு பதில் வராத காரணம், அநேகர் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் தூக்கி விடாத காரணம், என்ன தான் புகழ்ந்தாலும் பாட்டு பாடினாலும் பிரியமானவன் அக்கிரமத்தின் கரை போகலையேங்கிறார். அதனால் நல்லா ஜெபிச்சு பிரியமானவர்கள் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய ஒழுங்கையும் கிரமத்தையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தரை முதலமாக வைத்து பழகுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தான் எங்களை பரிசுத்தவான்கள் வளர்த்தாங்க. பிரியமானில் என்னை தாழ்த்தி சொல்லணுங்கிறனால சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்கள். எங்களுக்கு திருமணம் ஆனோன்னு சுந்தரையா சொல்லியிருந்தார் தஸ்மபாகத்தை பற்றி. நீங்கள் ஃபேமிலியாக 2 பேருமே வந்து கொடுங்கன்னு, அதுக்கு முன்னால் சர்ச்சு முடிஞ்சோன்னே கொண்டு கொடுப்பேன். 2 பேருமே வந்து கொடுங்கன்னார், ரூமில் வந்து கொடுங்கன்னார். அப்புறம் சர்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் ரூமில் கொடுக்க ஆரம்பித்தோம். 1 மாதம் நான் கொடுக்கல. அப்புறம் 2 பேரும் வரேன்னு சொல்லியிருக்காரு, போக முடியல. பைபிள் ஸ்டடிக்கெலாம் போகிறேன், 2 பேரும் சேர்ந்து கொடுக்க முடியலை. ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நல்லா நான் கீழே அந்த வெராண்டாவில் அந்த ஸ்டேர்ஸ் பக்கத்தில் அங்கே நின்றுட்டு இருந்தார். ஏதோ ஒரு வெனஸ்டே பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன், வாரம். என் காசு எங்கே இப்படியே கேட்டார், என் காசு எங்கே? பாஸ்டர் நீங்கள் தானே பாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து வந்து கொடுங்க, நீங்கள் 2 பேரும் வர முடியலை பாஸ்டர். நிச்சயமாக அவர் வந்து என் காசுக்காக கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை, நான் கொடுக்குற தர்சன பார்க்கறதுக்காக. ஒருவேளை எனக்கு எதுவும் செலவாயிடுச்சா இல்லை, என்ன என் மேலே உள்ள அன்பு, என் மேலே உள்ள அக்கறை. அடுத்த வார்த்தை சொன்னார், உனக்கு 10 நாள் பிந்தி சம்பளம் போட்டால் ஒத்துக்கு போயிடறான்னார். ஐயோ, ஆண்டோடைய காசில் நான் அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா? எனக்கு 10 நாள் பிந்தி சம்பளம் போட்டால் நான் ஒத்துக்குவேண்ணா? எவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆண்டர் கொடுக்குறதில்ல, நான் வந்து இஷ்டப்படி கொடுக்கலாமா? பிரியமல்ல காணிக்கையாக எல்லாவற்றிலும் அந்த ஒழுங்கு கிரமம் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை கரைப்படுத்துகிறது அக்கிரமம். 2வது என்ன நம்ம கரைப்படுத்தும்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும், நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பிரியமான, முதலாவது அக்கிரமம் என்னும் கரை, 2வது தீய நாவு என்னும் கரை. என்னெல்லாம் அந்த வாயை வச்சு பேசுகிறோம்? பெருமை பேசும் நாவு, பொய் பேசும் நாவு, கபடு பேசும் நாவு, வஞ்சக நாவு, மற்றவர்களை குற்றப்படுத்தும் நாவு, தான் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம மற்றவங்க கண்ணில் இருக்க துரும்பை பற்றி பேசுகிற நாவு. இந்த நாவு நம்ம ஜீவியத்தையே கரைப்படுத்து, நம்ம ஜீவியத்தை. நான் சின்ன அவயவம் தான். நம்ம பைபிள் சொல்லுது, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்.
நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களை கட்டி எழுப்பணும், குடும்பங்களை அழிச்சிடக்கூடாது. சிலருடைய நாவின் வார்த்தைகளாலேயே மற்றவங்களை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே இன்னும் சொல்லி பெற்றோர் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒருவருக்காக ஒரு ஜெபிங்க, பரவாயில்ல. அங்கே ஒரு பிசாசு பிள்ளை அவங்ககிட்ட, என்னப்பா நீ உன் பொண்ணுக்கு மேரேஜ் பார்க்கலையா, சும்மா கம்முன்னு இருக்கியே. அந்த உள்ளம் உடையுது. இவன் நான் விசாரிக்கிறேன், இதாக விசாரிக்கிறது. அவங்க சும்மா கம்மன்னா இருப்பாங்க. அந்த உள்ளம் அப்படி உடைஞ்சு அழுதவங்க என்கிட்ட உண்டு. அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ தாமதமாகுது. மனைவிக்கு வேதனை, கணவனுக்கு வேதனை, பெற்றோருக்கு வேதனை, பெரியவன் நாங்கள் வேதனையோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பிசாசு பிள்ளை அவங்ககிட்ட நேரியாக போகும். பிசாசின் மகன், என்ன 2 மாதம் ஆச்சு இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்க, உன்கிட்ட வந்து சொல்லணுமோ. அந்த உள்ளம் எப்படி உடையும் தெரியுமா? தீய நாவு, மற்றவங்களை உடைக்கிற நாவு. நீ பெரிய பொய் சொல்லிடல, கட்டி எழுப்புவதற்கு பதிலாக சுக்கு நூறாக உடைக்கிறாய். இந்த நாவு பல்லவத்துக்கு போகுமா? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? நாவு அநீதி நிறைந்த உலகம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நான் அம்மா பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்கள் அப்பா பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன், மாமியா, மருமக, பிள்ளைங்க, பிரியமலை, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊழியக்காரங்க, ஒரு வார்த்தை சொல்கிற வார்த்தையை மறக்க முடியுமா? மன்னிச்சிடலாம், மறக்க முடியுமா? நினைக்காம இருக்கலாம், மறக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வெறும் பொய் நாவு மாத்திரமல்ல, உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுகிற கபட்டு நாவு. பிரியமானவர்களே, வஞ்சனை பேசுகிற நாவு. இந்த வார்த்தையினால உன் வாழ்க்கையை நீ கரைப்படுத்திருக்கிய, நீ வரைக்கு போவியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரியமானே, அதே யாக்கோபு 1:26 கூட வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நீ தேவ பக்தின்னு நினைக்கிறீங்க. நான் ஊழியெல்லாம் செய்கிறேன், சபை ஊழியத்தில் பங்கு பெறுறேன், நான் நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன், நான் பைபிள் வாங்கி கொடுக்குறேன், என்ன வேணாலும் செய்ய. உன் நாவை மாத்திரம் நீ அடக்க தெரியாவிட்டால் உன்னுடைய பக்தி இட்ஸ் அ வேஸ்ட். உன் பக்தி வீணாக இருக்கும். உன் நாவு கட்டுகிற நாவா, இடிக்கிற நாவா? உன் நாவு காயங்களை ஆற்றுகிற நாவா, காயப்படுத்துகிற நாவா? உன் வாயின் வார்த்தைகளுக்கு பலன் உண்டு. அந்த பலன் ஜீவனை தருகிற பலன். நீதிமொழி 18 வாசிக்கிறோம். உன் நாவின் வார்த்தைக்கு பலன் உண்டு. அது ஜீவனா மரணமா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஏசாயா 59:3 வாசிங்க. ஏசாயா 59:3. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்க கைகள் இரத்தத்தால கரைப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்க கத்தி எடுத்து மற்றவங்களை குட்டினீங்க, பட்டயத்தை எடுத்து மற்றவங்களை வெட்டுனீங்க, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திட்டீங்க. அப்படிங்கிறதுனால உங்க கரைப்படலை. உங்கள் வார்த்தைகளால் மற்றவங்களை வெட்டினால அந்த குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தின கரம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கு. அங்கே அப்போஸ்தலர் எழுதுறார், சில தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க. அது உண்மையா பொய்யானே தெரியாது. தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க. அது 100க்கு 100 பொய்யா இருக்கும். பிரியமானவர்கள், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. தோற்றத்தின்படி அங்கே 2 பேர் பேசிட்டு இருந்தால் உடனே கனெக்ட் பண்ணி சொல்லிடணும். உண்மையை தெரியுமா உனக்கு? இது அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சாதாரணமாக பொய் பேசி, உண்மைக்கு மாறா பேசி இன்றைக்கு எத்தனை உறவுகள் முறிஞ்சு இருக்கும் வாயின் வார்த்தையினால். ரத்தம் சிந்த தீவி இருக்கிறாங்க. அவங்க வார்த்தை எழுத்தின்படியே நம்ம ரத்தத்தை கொதிக்க வைக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. தெரியாதவைகளை தூசிக்கிறாங்க. அதை விட இன்னொன்று மோசம், சிலர் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சிலர் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க.
இன்னும் சிலர் பிரியமானவர்களே தங்களுக்கு தெரிந்தவைகளால் தங்களை கெடுத்துக்கொள்ளு. உனக்கு தெரியும் அது தப்புன்னு தெரியும், அவங்க 2 பேரும் தப்பாக பழகுறாங்கன்னு தெரியும். ஆனால் அதை தூஷித்து உன்னை நீ கெடுத்துக்கிற. அவங்கள திருத்தறதுக்கு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லலாம். ஊரெல்லாம் போய் கொட்டடிக்கிறனால என்ன பிரயோஜனம்? வேதத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தெரிந்ததினால், உனக்கு தெரியும் அங்கே தப்பு நடக்குன்னு தெரியும், அவங்க 2 பேரும் பழகிறது தப்புன்னு தெரியும், அவன் தான் தப்பு பண்ணான்னு தெரியும். யார்கிட்ட சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? எப்படி சொல்லணும்? ஒரு புது அறிவு வேணும் இல்லை? ஹேண்ட்பில் அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வேலை? வரைக்கு போவாங்களா அவங்க? தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களை இது கெடுத்து கொள்ளுகிறார். நோவா திராட்சை ரசம் குடித்து கொஞ்சம் அயர்ந்து தூங்குறான், வஸ்திரம் விலகி இருக்கு. திராட்சை ரசம் குடித்தாதான் வஸ்திரம் விலகுமா? பிரியமல்ல, நம்ம லுங்கி கட்டிட்டு படுக்கிறோம், நைட்டி போட்டு படுக்கிறோம், ராத்திரி படுக்கும்போது வஸ்திரம் அங்கே புரண்டு படுக்கும்போது வஸ்திரம் விலகிறாதா? ஓய் நோவா குடித்தான். ஏங்க நீங்கள்லாம் படுத்த வஸ்திரம் விலகவே விலகாதா? தூங்கும்போது வஸ்திரம் விலகிடுச்சு, அவ்வளோதான். இது பெருசாக அவன் குடிகாரனும் நோவா குடித்தான்னா. திராட்சை ரசங்கிறது அவங்க அன்னைக்கு காஃபி குடிக்கிற மாதிரி, அவனும் வெறிய மதுபானத்தினால வெறி கொண்டவங்க. தூங்கும்போது லுங்கி கட்டினா லுங்கி விலக தான் செய்து, நைட்டி போட்டால் நைட்டி விலகும், சேரீ கட்டினா சேரீ விலகும், அவங்க போட்டிருந்த துணி விலகிச்சு, அவ்வளோதானே. இட்ஸ் கேஷுவல். இதில் என்ன இருக்குது? இப்போ அங்கே காம்பாரான், அவர் பையன் காம்பாரான், அப்பா துணி விலகி படுத்திருக்கார். இப்போ இருக்கிறது 8 பேர், அண்ணன் தம்பி, அண்ணன் 2 பேர், 3 பெண்கள், 4 பெண்கள், அம்மா, இவன் மனைவி, அண்ணன், அண்ணிமார், அவ்வளோதானே. ஒரு 8 பேர் தான் இருக்காங்க. இவன் பார்த்துட்டான், குடுன்னு ஓடி போய், அண்ணே அப்பா அப்படி வஸ்திரம் விலகி படுத்திருக்காருன்னு. உடனே அவன் அண்ணம்மார் 2 பேர் சேம் யாபோத், அவங்க கூட அந்த நிர்வாணத்தை பார்க்காம ஒரு துணியை கொண்டு வந்து அப்படியே மூடிட்டாங்க. யார்கிட்டையும் சொல்லலை. அம்மா பார்த்துடக்கூடாது, தன் மனைவி பார்த்துடக்கூடாது, மற்ற தம்பிமார் மனைவி பார்த்துடக்கூடாது, 8 பேர் தான். உடனே வந்து மூடிட்டாங்க. அப்பா முழிச்சு பார்க்காரு, என்னடா நம்ம மேலே ஒரு பெட்ஷீட் போட்டிருக்க, என்ன இருக்கும், நம்ம இந்த பெட்ஷீட் போட்டு படுக்கலையே, என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் இருக்கு அப்படி அப்போ தான், ஓஹோ என்னப்பா என்ன ஆச்சு? இல்லைப்பா கொஞ்சம் அந்த வஸ்திரம் விலகி இருந்துச்சு, தம்பி காம் வந்து சொன்னோன்னா யாரும் வந்துடக்கூடாது ரூம்குள்ளேன்னு நாங்கள் 2 பேரும் வந்து மூடிட்டோம்ப்பா, அதான் அந்த பெட்ஷீட் போட்டோம்ப்பா. உடனே நோவா காமுடைய பிள்ளையை சபித்தான். இந்த காமே இதை மூடி இருக்கலாம்ல, தனக்கு தெரிந்தவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் சந்ததி சபிக்கப்படுது. உங்கள் பிள்ளைகள் சபிக்கப்படுறாங்க, காரணம் நீங்கள் தான். லூஸ் டாக் பேசுகிறீங்களா? நீங்கள் மூடுங்க. அன்பு சகல பாவத்தையும் மூடும். அந்த காமுக்கு மட்டும் அப்பா பேரில் ஒரு அன்பு, ஒரு மரியாதை, ஒரு பாசம் இருந்திருந்தா மூடி இருப்பான். அது அவனே மூடி இருக்கலாம், அண்ணன்ட்ட போய் சொல்ல வேண்டாம். சொன்னதுனாலேயே அந்த சந்ததி சபிக்கப்பட்டது, நீ பேசினதுனாலேயே உன் குடும்பத்துக்கு சாபம் வருது. நான் உங்களை பயம் காட்டலை, கண்டிக்கலை. கரண்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும்னு நான் சொல்கிறேன், யாரையும் சபிக்கலை. ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வரும். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ஒன். நாமளே மூடிட்டு போயிடலாமே. சிலர் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், சிலர் தங்களுக்கு தெரிந்தவைகளாலேயே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். இந்த காந்தி குரங்கு நான் சொல்லியிருக்கேன், 3 குரங்கு இருக்கும். ஒரு குரங்கு வாயை பற்றிக்கிட்டு இருக்கும், தீமை ஒன்றையும் பேசாது, வாயை பற்றிக்கிட்டு இருக்கும். இன்னொரு குரங்கு காதை பற்றிக்கிட்டு இருக்கும், தீமையானதை கேட்காது. இன்னொரு குரங்கு கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கும், தீமையானதை பார்க்காது. இந்த 3 குரங்கு குறித்து எனக்கு ஒரு விளக்கம் உண்டு. ஒரு குரங்கு எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் கேட்கும், பேசாது, 3 வாய்க்கில் வச்சுக்கும். இன்னொரு குரங்கு எது உண்மையாக அதை கேட்காது, காதை பற்றிக்கும், நான் பார்க்குறதெல்லாம் வச்சு பேசும். இன்னொரு குரங்கு எது சரி எது தெரியும் பார்க்காது, என்னத்தை கேட்குதோ அதை வச்சு பேசும். 3 குரங்கு. அந்த குரங்காவை நம்ம இருக்கணும் இல்லை? பிரியமானவர்களே, நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுகிற பரிசுத்தவான்கள்,
நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம பார்த்தோம், ஒரு அக்கிரமங்கிறது நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய நாவு நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய நாவே நம்மை கரைப்படுத்தி விடாது. மூன்றாவதாக ஒன்று வாசியுங்கள், யாக்கோபு 1:27, ஜேம்ஸ் 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பிரியமானவள், தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. விதவைகளை விசாரிப்பது மாத்திரமல்ல, அது வேணும். ஏழைகளை விதவைகளை விசாரிக்கணும். நம்ம சபையில் பிரியமானவர்களே, நல்ல சமாரியன் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்குறோம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வது தான் கர்மேலில் கற்க கசடற திட்டம் உருவாச்சுது. நம்ம சபையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? பார்த்தாலே குதூகலமாக இருக்குது. கர்மேலில் எழுத்தறிவு தீபம்னு சொல்லி எவ்வளோ தூர இடத்துல இருந்து, தரமணிலேருந்து வர்றாங்க. அதுக்கு எழுத்தறிவு தீபத்தை ஏற்றும். அது சொல்லிக் கொடுக்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வர்றாங்க. இருக்கட்டும் பிரியமான, இந்த நற்செயல்களை செய்வது மாத்திரமல்ல, செய்யணும் கண்டிப்பாக. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கை உலகத்தாலே கரைப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். கரை திரை பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள் அவர் வரும்போது ஆவி ஆத்மா சரீரத்தில் குறை இருக்கக்கூடாது. பிழையற்ற பரிசுத்தம், கரை திரையற்ற பரிசுத்தம். என்ன பரிசுத்தம் இருக்கணும்? ஒரு ஷேட் ஆகிலும் அக்கிரமம் காணப்படக்கூடாது. ஒரு வார்த்தையாவது நம்ம தீமையான வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உலகம், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. உலகத்தின் ஒரு ஷேடு என்ன காணப்படக்கூடாது. பிரியமில்ல, அதில் நம்ம ஒரு வாஞ்சையாக இருக்கணும். அந்த இமை பொழுதில் நம்ம மறுரூபம் ஆகணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை உலகம் கரைப்படுத்தக்கூடாது. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தர, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த, இந்த வேர்ல்ட் சிஸ்டம், இந்த ஏஜ், அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வேஷம் போடாதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், தேவனுக்கு எது நல்லது, நான் எப்படி என்ன அலங்கரிக்கணும், எப்படி உடுத்தணும், எது தேவனுடைய நன்மை, தேவனுடைய நன்மையும் பிரியமும், தேவனுக்கு எது செய்தால் பிரியமாக இருக்கும். நான் எப்படி என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க, நான் சூட்டு போடுறேன், நான் வண்டி போடுறேன், நான் வேஷ்டி கட்டுறேன், நான் எல்லாம் போடுறேன். நான் செய்கிற எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், நான் உடுத்துறது எப்படி கண்ணியமாக இருக்கா இல்லையா, அதான் ஆண்டவர் பார்ப்பார். தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் பரிபூரணமுமான சித்தம், என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? ஒரு சின்ன செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. கேளுங்க, எது தேவனுக்கு நல்லது, வாட் இஸ் குட் ஃபார் காட், எது என்னை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கும், நான் எப்படி உடுத்தணும், எப்படி அலங்கரிக்கணும், நான் எப்படி இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், நான் எப்படி இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். எனக்கு இந்த உலகத்தை பிரியப்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயம் இல்லவே இல்லை. நான் மற்றவங்களை பிரியப்படுத்தணுங்கிற நிர்பந்தம் எனக்கு இல்லவே இல்லை. பிரியமான சின்ன கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. நான் சொல்லியிருக்கேன் பல முறை, நான் எனக்கு டைம் இம்மோரியல் விவரம் தெரிறதுக்கு முன்னாலே நல்லா நீந்துவேன். கிணத்துல விழுந்து அடியில் 25 அடிக்கு ஆழத்தில் போய் மண் எடுத்துகிட்டு வருவேன் சின்ன வயசில். இப்பவும் விட்டா செய்ய ஆயத்தம் தான். கடலில் நீந்தி இருக்கிறேன், ஆற்றுல நீந்தால் ரொம்ப எனக்கு பிடித்த ஆற்றுல எதிர்நீச்சலில் நீந்துறது, அந்த எதிர்நீச்சலில் நீந்துறது. அப்போவே என்னுடைய ஒரு அப்சர்வேஷன், சின்ன சின்ன குட்டி மீன், சின்ன குட்டி மீன், அந்த குட்டி மீன் கூட அந்த வெள்ளத்தில் எதிர்த்து நீந்தும். செத்த மீன் வெள்ளத்தோடு கூட போகும். அது என் மனதில் ஆழமான தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு.
எனக்குள்ள ஜீவன் இருந்தால் இந்த உலகத்தின் கரண்ட் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் சரி நான் எதிர்த்து நீந்துவேன். எனக்குள்ள ஜீவன் இல்லைன்னா இந்த செத்த மீன் மாதிரி உலகத்தோடு கூட நான் போயிட்டுருப்பேன். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா இல்லையா? ஏத்திருக்க தில்லு இருக்கா இல்லையா? நான் பிரியமில்லை என் வாலிப 21-22 வயசில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு நகை போடுறதுக்கு விருப்பம் தான், நகை கலத்த விருப்பம் இருக்குது. யார் என்னை கட்டாயப்படுத்த முடியும்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஒன்றுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு இதுக்கு உரிமை இருந்தால் எனக்கு இதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க? உலகத்தை பிரியப்படுத்த செய்கிறீங்க. நான் எதுக்காக செய்கிறேன்? வசனத்தை பிரியப்படுத்த செய்கிறேன். இட்ஸ் சிம்பிள் ஈக்குவேஷன். எது சரி எது தவறு என்பதை விட நான் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. கவலை இல்லை என்ற இதை சொல்கிறேன். எனக்கு யார் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு கவலை இல்லை. என் ஏவன் என்ன சொல்லுவார்? எது தேவனுக்கு பெரியும்? நான் எப்படி ட்ரெஸ் பண்ணால் தேவனுக்கு பெரியும்? நான் வச்சு போடும்போது நிறைய மோதிரம், கையில் மோதிரம் போட்டிருப்பேன், மைனர் செயின் போட்டிருப்பேன். நான் எப்படி இருந்தால் தேவனுக்கு பெரியும்? நான் எப்படி அலங்கரித்தால் தேவனுக்கு பெரியும்? நான் வேறு நகைக்காக இப்போ சொல்லலை. ஒரு சின்ன கொஸ்டின் கேளுங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா இந்த 4 கொஸ்டின். ஒன்று, நமக்குள்ள ஒரு ரேஷ்னல் திங்கிங், அதுக்கு முன்னால் லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். ரெண்டாவது ரேஷ்னல் திங்கிங். மூணாவது என்ன சொல்லுவேன்? எம்பரிக்கல் திங்கிங். நாலாவது ஸ்பிரிச்சுவல் திங்கிங். இந்த 4ஐயும் யோசித்து பாருங்கள். ரேஷ்னலைஸ் பண்ணுங்க. நான் ஏன்? மனம் புதிதாகிறதுனால பகுத்து அறியத்தக்கதாக. ரேஷ்னல் பகுத்து அறியுங்க. எது தேவனுக்கு பிரியும்? எது வேதத்தில் சொல்லி இருக்குது? எது புதிய ஏற்பாட்டு உபதேசம்? சப்போஸ்லுடைய உபதேசம் எது? நான் எப்படி இருக்கணும்? பிரியமல், எந்த சூழ்நிலையிலையும் உலகம் உங்களை கரைப்படுத்த விடாதீங்க. வேதத்தில் வாசிக்கிற விலைக்கு சொல்ல இன்றைக்கு நேரில் உலகத்தின் ஆவி, உலகத்தின் வேஷம், உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. உலகத்தின் ஞானம், உலகத்தினுடைய வழிபாடுகள். பிரியமானவர்களே, உலக காரியங்களுக்கு உங்களை நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னும் என்னென்ன கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, இன்னும் என்னென்ன கரைகளுக்கு நம்ம விலக்கி காக்கணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இதோடு முடிக்க சித்தமான வருகிற வாரம் நான் தொடர்றேன். இந்த உலகத்தை குறித்தும் இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கணும். ஒரு வேளை அதற்கு முன்பாக கூட கர்த்தருடைய வருகை இருக்கலாம். இன்றைக்குள்ள காரியங்களை பார்க்கும்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் முன்பாக நோவா பேழைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமான உள்ள வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் பூமியிலே வருஷிப்பதற்கு முன்பாக நீதிமானாகிய லோத்து சோதோமிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்டது போல தேவ கோபாக்கியன் இந்த பூமியிலே கொட்டப்படுவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இயேசு வெளிப்படும்போது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் கரையற்ற பரிசுத்தத்தில் இருக்கணும். என்ன காரியங்கள்லாம் கரைப்படுத்த? ஒரு 3 பார்த்துருக்க வரை வாரத்தில் தொடர்றேன்.